ஸோ லான்ச் அப்போ நம்ம 10க்கு 10 ஒரு ஆஃபர் கொடுத்துருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷாபு 3 30 ஸ்கொயர் ஃபீட்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 கோல்டு காயின் நம்ம கொடுக்குறோம், 3 இஎம்ஐ வந்து ஃப்ரீ பண்ணி கொடுக்குறோம். ஜஸ்ட் வேப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் 5 நிமிஷத்துல நீங்க வந்து சைட் ரீச் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லைங்க, உங்களால டைட்டில் பார்க் இருக்குல்ல பட்டாபிராம், அங்கேருந்து ஒரு 15 நிமிஷத்துல நம்ம சைட்டுக்குள்ள வந்துடலாம். சுத்தி வீடுகளுக்கு மத்தியில தான் வேற லெவல்ல ரெடி பண்ணிருக்காங்க. பஸ் ஸ்டாண்ட் வந்து நம்ம சைட் வாசல்லே இருக்கு. ஆமா, பஸ் ஸ்டாப் புலியூர் ஸ்டாப்பு. ஸோ எக்ஸாக்டா பஸ் 1 ஹவருக்கு 4 பஸ் போயிட்டு இருக்கு. இந்த லொகேஷனை பொறுத்தவரையும் தண்ணி வந்து டைரக்டா கன்சியூம் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சைட்ல ஜஸ்ட் 2.5 கிலோமீட்டர்ஸ்ல அவுட்டர் ரிங் ரோடு கனெக்ட் பண்ணிக்கலாம். சூப்பர். ஸோ நேஷனல் சிபிஆர்ஆர் ரோடு வருது, சென்னை பெரப்பல் ரிங் ரோடு நம்ம சைட்ல இருந்து கனெக்ட் பண்ணிக்கிட்ட விவேகானந்தா சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்கு, உங்களுக்கு ஸ்ரீராம் ஸ்கூல் இருக்கு, ஜெயா பப்ளிக் ஸ்கூல், பஜ்ரங் காலேஜ் இருக்கு, ஸ்ரீராம் காலேஜ் இருக்கு, ஜெயா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. ஸோ இங்க பொறுத்தவரை டைட்டில் ரொம்ப கிளியரா இருக்கு. உனக்கு தர்றது சோறு இல்ல தம்பி, இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். வெல்கம் பேக் டு மை சேனல் மிஸ்டர் தண்டசோரி. இப்போ எங்க வந்திருக்கோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ப்ராப்சலோட செரினோ அப்படிங்கிற ப்ராஜெக்ட் நம்ம வேப்பம்பட்டு. ஸோ வேப்பம்பட்டுனாலே வேற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாசத்துலேயே அப்ரிசியேஷன் வேற லெவலில் இருக்குங்க. லாஸ்ட் இந்த ரேட்டை விட இப்போ அப்ரிசியேஷன் அல்டிமேட்டா இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, ஷாபு 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு ஆஃபரும் இருக்கு. ஒரு 3 ஆஃபர் கொடுக்குறாங்க. இந்த ஆஃபர் எங்கேயுமே நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஆஃபருமே இருக்கு. இங்க டோட்டல் வந்து ஒரு பார்த்தீங்கன்னா 30 ஏக்கர்ல 10 ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமா ஒரு டவுன்ஷிப் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்க, இங்க சரௌண்டிங்ல எக்கச்சக்கமான ஹைலைட் எல்லாமே இருக்குங்க. ஜஸ்ட் வேப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஜஸ்ட் 5 நிமிஷத்துல நீங்க வந்து சைட் ரீச் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லைங்க, உங்களால டைட்டில் பார்க் இருக்குல்ல பட்டாபிராம், அங்கேருந்து ஒரு 15 நிமிஷத்துல நம்ம சைட்டுக்குள்ள வந்துடலாம். சுத்தி வீடுகளுக்கு மத்தியில தான் வேற லெவல்ல ரெடி பண்ணிருக்காங்க. வாங்க உள்ள போயிட்டு மொத்த டீடைல்ஸ் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறது முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே மக்களே, நம்ம சைட்டுக்குள்ள வந்தாச்சு. லாஸ்ட் டைம் வந்து வீடியோ பண்ணியிருந்தோம். வேப்பம்பட்டுல வேற மாதிரி நம்ம ப்ராப்சல் செரினோ அப்படிங்கிற ப்ராஜெக்ட் ஒரு பிகெஸ்ட் டவுன்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா பக்காவா ரெடி பண்ணிருக்காங்க. பக்கத்துல வந்து பிரதர் இருக்காப்ல, பிரதர் வந்து மொத்த டீடைல்ஸும் கேட்கலாம். ஆஃபர் அல்டிமேட்டா கொடுத்துருக்காங்க. அந்த ஆஃபரையும் நம்ம பார்க்க போறோம். சோ வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் பிரதர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க நேம் சொல்லிட்டு நீங்க இந்த கம்பெனில என்னவா இருக்கீங்க பிளஸ் கம்பெனி டீடைல்ஸ் சொல்லிருங்க ப்ரோ. ஸோ கம்பெனி நேம் வந்து ப்ராப்சல். ஓகே. ஸோ நான் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஏஜிஎம்மா இருக்கேன். என் நேம் வந்து சுகுமார். ஸோ ஓகே, எத்தனை ப்ராஜெக்ட் இது வரைக்கும் பண்ணிருக்காங்க ப்ராப்சல் புதுசா பாக்குறவங்களுக்கு? ஸோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட் ஒரு 18 ப்ராஜெக்ட்டை முடிச்சிட்டோம். கரண்டா ஒரு 10 லொகேஷன்ல ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. ஓகே, இப்போ நம்ம நிக்கிற சைட் எங்க இருக்கு? ஸோ சைட்டோட நேம், ப்ராஜெக்டோட நேம் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்சல் செரினோ. சூப்பர். ஸோ எக்ஸாக்டா இந்த ப்ராஜெக்ட் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா வேப்பம்பட்டுல இருக்கு. வேப்பம்பட்டு லொகேட்ல வேப்பம்பட்டு. ஆமா, வேப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல ஜஸ்ட் 4.5 கிலோமீட்டர்ஸ் இருக்கு நம்ம ப்ராஜெக்ட். ஜஸ்ட் 5 மினிட்ஸ்ல ரீச் 5 மினிட்ஸ்ல ரீச் ஆயிடலாம். ஓகே, இப்போ எத்தனை ஏக்கர்ல இந்த ரெடி பண்ணிருக்கீங்க? ஸோ டோட்டலா நம்ம ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் ஒரு 30 ஏக்கர். அது ஃபேஸ் 1 வந்து பாத்தீங்கன்னா 10 ஏக்கர் நம்ம லான்ச் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா ஒரு 50% கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓ, பாதிக்கு பாதி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. டோட்டலா எத்தனை பிளாட் போட்டீங்க? டோட்டலா 294 பிளாட்ஸ் போட்டோம். ஸோ அதுல வந்து பாதிக்கு பாதி. ஸோ ஆஃபர் ரேட்ல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வீடியோ பண்ணியிருந்தோம். லான்ச்சிங் சொல்லிட்டு அன்னைக்கு மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா 100+ பிளாட் வந்து பாத்தீங்கன்னா இங்க சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ரீசன் வந்து பாத்தீங்கன்னா இவங்க கொடுக்குற பிரைஸ் பிளஸ் வந்து அம்யூனிட்டிஸ், லொகேஷன் அட்வான்டேஜ் எக்கச்சக்கமா சொல்லிட்டு போனோம். அது எல்லாமே புதுசா பாக்குறவங்களுக்கு டீடைல்ஸா வந்து கேட்டலாம். ஓகே பிரதர், இங்க வந்து பேசிக் என்ன அம்யூனிட்டிஸ் கொடுக்குறீங்க, அதுக்கு முன்னாடி என்ன ஸ்கொயர் ஃபீட்ல எல்லாம் இருக்கு? ஸோ நம்ம ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லி காம்பவுண்டட். ஸோ செக்யூரிட்டியோட நம்ம கொடுத்துருக்கோம். சிசிடிவி கேமரா வந்துடும். ஸோ அம்யூனிட்டிஸ் பாத்தீங்கன்னா பிளாக் டாப் ரோடு, அவென்யூ ட்ரீஸ், சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ் கொடுத்துருக்கோம். கிட்ஸ் பார்க் ஏரியா வந்துடும். சீனியர் சிட்டிசன்ஸுக்கு தனியாக ஒரு பார்க் ஏரியா கொடுத்துருக்கோம். 2 பார்க் ஏரியா வந்து செப்பரேட்டா கொடுத்துருக்கோம். பிளஸ் பார்க்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 75,000 லிட்டர் கெப்பாசிட்டிக்கு வாட்டர் டேங்க் கொடுத்துருக்கோம். அது மூலியமா பாத்தீங்கன்னா எல்லா யூனிட்டுக்கும் தனித்தனியா நம்ம ரூட்டிங் பைப் லைன் எடுத்து எல்லா வீட்டுக்கும் தனித்தனியா ஒரு பைப் லைன் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்க இடம் வாங்கினீங்க அப்படின்னா வீடு கட்டுறதுக்கு தண்ணி இல்லை அப்படிங்கிற கவலையே பட தேவையில்ல. அழகா வந்து பாத்தீங்கன்னா இடம் வாங்கி உடனே வீடு கட்டிடலாம். அந்த அளவுக்கு செம்மையா ரெடி பண்ணிருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா போர் வாட்டர்ல எந்த லெவல்ல இருக்கும்? போர் வந்து பாத்தீங்கன்னா இந்த லொகேஷனை பொறுத்தவரையும் தண்ணி வந்து டைரக்டா கன்சியூம் பண்ணிக்கலாம். ஓ, டைரக்டா கன்சியூம் பண்ணலாம். 30 ஃபீட்ல தண்ணி நல்ல தண்ணியே கிடைக்கும். ஓகே பிரதர், இப்போ வந்து சைட்டை பத்தி பக்காவா சொல்லிட்டீங்க. இப்போ லாஸ்ட் டைம் பார்த்ததுக்கும் இப்பயும் வந்து வேற லெவல்ல ரெடி பண்ணிருக்கீங்க. சாதாரண மக்களை ப்ராப்சல் வந்து ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தாங்க அப்படின்னா அக்யூரேட்டா பக்காவா ரெடி பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இப்பயும் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த சைட்டுக்கு வரதுக்கான கனெக்டிவிட்டி எங்கெங்கலாம் வரலாம்? ஸோ நீங்க சிட்டிலேருந்து எங்க இருந்தாலுமே வேப்பம்பட்டு ஸ்டேஷன் ரயில்வே ஆக்சஸ் இருக்கு. ஸ்டேஷன் வந்து இறங்கிட்டீங்கன்னா அங்கேருந்து ஆட்டோ, உங்களுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எல்லாம் பஸ்லேருந்து எல்லாமே ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ஸோ ஆவடி டு மேலக்கொண்டையூர் போற பஸ் ரூட் நம்ம சைட்டை தாண்டி தான் போவோம். ஆமா, நம்ம பஸ் ஸ்டாண்ட் வந்து நம்ம சைட் வாசல்லே இருக்கு. ஆமா, பஸ் ஸ்டாப் புலியூர் ஸ்டாப். ஸோ எக்ஸாக்டா பஸ் 1 ஹவருக்கு 4 பஸ் போயிட்டு இருக்கு. 1 ஹவருக்கு நீங்க டிஸ்பிளேல கூட பார்த்துருப்பீங்க. சைட் வாசல்லே வந்து கவர்மெண்ட் பஸ் போயிட்டு இருக்கு. ஸோ கனெக்டிவிட்டி பிரச்சனை இல்லை. வேற என்னென்ன கனெக்டிவிட்டி? ஸோ அவுட்டர் ரிங் ரோட் கனெக்ட் வரும். ஸோ நம்ம சைட்ல ஜஸ்ட் 2.5 கிலோமீட்டர்ஸ்ல அவுட்டர் ரிங் ரோட் கனெக்ட் பண்ணிக்கலாம். சூப்பர். ஸோ நேஷனல் சிபிஆர்ஆர் ரோடு வருது, சென்னை பெரப்பல் ரிங் ரோடு நம்ம சைட்ல இருந்து கனெக்ட் கிட்ட. ஓகே. ஸோ இது சென்டர் பிளேஸா வரும். நீங்க பின்னாடி பாத்தீங்கன்னா பட்டாபிராம் டைடல் பார்க் ஒரு 15 மினிட்ஸ் டிரைவ் வரும். இந்த சைடு ஸ்டேஷன் ஒரு
ஒரு 5 மினிட்ஸ். சூப்பர். இந்த சைடு பெரியபாளையம் மெயின் ரோடு, தாமரைப்பாக்கம் கனெக்ட் பண்ணலாம், திருநின்றவூர், பாக்கம். ஸோ சென்டர் ஹப்பாக இருக்கும் நம்ம ப்ராஜெக்ட். ஸோ ஆமாம் மக்களே, இப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஸ்பாட் வந்து வேப்பம்பட்டில் தான் வந்து எல்லாருமே பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க. ரீசன் வந்து ஸோ பட்டாபிராம் டைட்டில் பார்க். ஸோ இந்த டைட்டில் பார்க் இங்கேருந்தே நம்மளால விஷுவல் பார்க்க முடியும், அழகாக தெரியும். ஸோ இந்த டைட்டில் பார்க்கில் நிறைய ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அந்த பீப்புள்ஸ்க்குலாம் வந்து ரெண்டல் பேஸ்லேயே இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே இடம் வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னாலும் ஒரு செமையான ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சரிணும் அப்படின்னு சொல்லலாம். இங்கே என்னென்ன ஸ்கொயர் ஃபீட்லேருந்து இருக்குது? ஸோ இங்கே மினிமம் 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து மேக்ஸிமம் 2400 ஸ்கொயர் ஃபீட் வரையும் இருக்குது நம்ம. ஸோ யார் வேணாலும் இடம் வாங்கலாம் மக்களே. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஸ்கொயர் ஃபீட்லேருந்து இருக்குது. இங்கே நியர்பை கனெக்டிவிட்டிலாம் பக்காவாக சொல்லிட்டீங்க ப்ரோ. ஸோ நம்ம சைட்லேருந்து கிளாம்பாக்கத்துலேருந்து மகாபலிபுரத்துலேருந்து எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு பக்காவாக இருக்குது. இங்கே நியர்பை ஸ்கூல் காலேஜஸ். ஸோ நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 800 மீட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா விவேகானந்தா சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது. இந்த சைடு வேப்பம்பட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீராம் ஸ்கூல் இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் ரேடியஸில் பார்த்தீங்கன்னா ஜெயா பப்ளிக் ஸ்கூல், இன்ஸ்டியூட்லேருந்து எல்லாமே இருக்காங்க. எல்லாமே பக்காவாக இருக்குது. காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா பஜ்ரங் காலேஜ் இருக்குது, வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் காலேஜ் இருக்குது, ஜெயா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. ஸோ காலேஜஸ் ஸ்கூலை பற்றி பிரச்சனையே இல்லை. லொகேஷன் ஃபேமஸே ஸ்கூல் அண்ட் காலேஜ் தான். ஸ்கூல் அண்ட் காலேஜ் தான். ஸோ வர வழியிலே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரெசிடென்சியல் ஏரியா. ஸோ பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி குடியிருக்கிறதா. ஸோ அவங்க இருக்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் இல்லாமல் அவங்க இருக்க முடியாதுல்ல. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ப்ராஜெக்ட் ரெசிடென்சி ஏரியா பக்கத்துலேயே தான் நம்ம வந்து இந்த செரினோ ப்ராஜெக்ட் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரே போர்ஷன் வந்து ரேட் என்னவா இருக்கும், நம்ம ப்ராப்ஷல் நிலை ஆஃபர் இருக்கும். இந்த ரேட் ஆஃபர் என்னங்கிறத மக்களுக்கு சொல்லிடுங்க. கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி ப்ராப்ஷல்னாலே ஆஃபர் தான். ஸோ அது நம்ம தாரக மந்திர மாதிரி எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் நம்ம ஒரு ஆஃபர் இல்லாமல் பண்ண மாட்டோம். ஸோ இந்த ப்ராஜெக்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1840. இப்போ லாஸ்ட் நம்ம லான்ச் எடுத்தப்போ என்ன ரேட்? 1790 நம்ம லான்ச்சிங் ஆஃபர். ஓகே. அடுத்தது அதுலேயே வந்து இப்போ ஜஸ்ட் 1 மந்த்லேயே ஒரு 50 ரூபா இன்க்ரீஸ். ஆமாம், நம்ம சைட்டோட டெவலப்மெண்ட் அப்படி. அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி லான்ச் அப்பே பார்த்தீங்கன்னா நம்ம 50%ல் ஒரு 100 பிளாட்ஸ் நம்ம லான்ச் அப்பே நம்ம புக்கிங் எடுத்துட்டோம். ஸோ ரிமைனிங் டில் டேட் வரையும் பார்த்தீங்கன்னா ஒரு 60 to 70 யூனிட்ஸ் எடுத்து இப்போ அவைலபிள் பார்த்தீங்கன்னா ஒரு 100 யூனிட்ஸ் தான் இருக்குது. ப்ளஸ் இல்லாமல் ஒரு 2 பேர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. உள்ள வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ பாருங்க மக்களே, ஜஸ்ட் ஒரே மாசத்துல 50 ரூபா வந்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து அப்ரிசியேஷன் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டார்டிங் தான். ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ரிசியேஷன் வேற லெவலில் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து 1840 வாங்குறீங்க அப்படின்னா அடுத்த ஒரு 2 இயர்ஸ்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா 3000 4000 போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அந்த அளவுக்கு சரௌண்டிங்கில் நிறைய ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் எல்லாமே இருக்குது. ஓகே ப்ரோ, ஆஃபர் செக்ஷன் போயிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட் எடுக்கிறாங்கன்னா என்ன ரேட்டுக்கு வந்து ஃப்ளாட்டுக்கு வாங்கிக்கணும்? ஸோ 600 ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா 11 லட்ச ரூபா வரும். ஓகே. அதே 800 ஸ்கொயர் ஃபீட்னா 800 ஸ்கொயர் ஃபீட்னா 14 லட்ச ரூபா வரும். இதுக்கு எவ்வளோ டவுன் பேமெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும்? ஸோ ஒரு மினிமம் பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபா கையில் இருந்தால் போதும். 2 லட்ச ரூபா இருந்தாலே சொந்த இடம் வாங்கிடலாம். அந்த இடம் வாங்கிடலாம். பேலன்ஸ் நாங்கள் பேங்க் லோன் சப்போர்ட் பண்ணி பக்காவாக சப்போர்ட் பண்ணி கொடுத்துருப்பீங்க. ஸோ டாக்குமெண்ட்லாம் எப்படி ப்ரோ? ஸோ இங்கே பொறுத்தவரை டைட்டில் ரொம்ப கிளியராக இருக்கும். பக்கா கிளியராக இருக்கும். ஸோ ப்ராப்ஷல் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ராப்ஷலை பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட் வேர்ல்ட் கிளியராக இருக்கும். அது வந்து தாரக மந்திரம் எல்லாருமே வந்து நிறைய ப்ராஜெக்ட் நம்ம வந்து சேனலில் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராஜெக்ட் இந்த சரிணும். ஓகே பிரதர், இங்கே ஆஃபர் ஆல்ரெடி நம்ம கேட்டிருந்தோம். ஸோ சொல்லிடுங்க, ஆஃபரை மக்களுக்கு சொல்லிடுங்க. ஸோ கண்டிப்பாக. ஸோ இங்கே ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம இப்போ எக்ஸிக்யூட்டிவா இந்த எடுக்கிறோம் பார்த்தீங்களா, ஆஃப்டர் லான்ச். ஸோ லான்ச் அப்போ நம்ம 10க்கு 10 ஒரு ஆஃபர் கொடுத்தோம். ஆமாம். ஸோ அது ரொம்ப ரீச் ஆனது. ஆமாம், 10 கோல்டு காயின் வந்து 10 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரீ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷாபு 3 ஓகே. அதில் என்ன ஆஃபர் கொடுக்குறோம்? ஸோ ஷாபு 3 இந்த ஆஃபர்ல என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா 30 ஸ்கொயர் ஃபீட் நம்ம கொடுக்குறோம். ஓ, 30 ஸ்கொயர் ஃபீட். 30 ஸ்கொயர் ஃபீட் வாங்குற கஸ்டமர் 800 ஸ்கொயர் ஃபீட் அபோவ் எல்லா புக்கிங் கஸ்டமர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா 30 ஸ்கொயர் ஃபீட் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 கோல்டு காயின் நம்ம கொடுக்குறோம். 3 இஎம்ஐ வந்து ஃப்ரீ பண்ணி கொடுக்குறோம். ஓ, 3 மாசம் இஎம்ஐ வந்து ஃப்ரீ பண்ணி கொடுக்குறோம். பாருங்க மக்களே, ஷாபு 3 ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு 800 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேல, அதாவது 600 கிடையாது, 800 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேல மக்கள் வாங்குறீங்க அப்படின்னா 30 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரீ பண்றாங்க, 3 இஎம்ஐ ஃப்ரீ பண்றாங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 கோல்டு காயினுமே கொடுக்குறாங்க. ப்ராப்ஷல் எப்படிங்க யோசிக்கிறீங்க? இதுக்குன்னு ஒரு பிஆர் டீம் இருக்கும் போல. ஸோ வேற லெவலில் ரெடி பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு செம, நீங்கள் எப்படி இடம் வாங்கி உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கோ, இந்த ஆஃபரும் 800 ஸ்கொயர் ஃபீட் மேலே வாங்கினீங்க அப்படின்னா செம்மையான பெனிஃபிட் இருக்குங்க. ஸோ உடனே ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு உடனே கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணுங்க. ஏன்னா லிமிட்டட் தான், ஆஃபர் அதிகமாக இருக்குன்னு நிறைய பேர் புக் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. இப்போ இங்கே ஃப்ரீ சைட் விசிட் இருக்கா? ஃப்ரீ சைட் விசிட் இது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம ப்ராப்பர்ட்டி என்கொயரி பண்ணாலே போதும். அவங்க லொக்கேஷனில் பிக்கப் பண்ணி ப்ராஜெக்ட்டை பார்த்துட்டு அவங்க லொகேஷன்ல நம்ம டிராப் பண்ணிடுறோம். சென்னை சரௌண்டிங்ல இருக்கிற இன்னும் சென்னை எங்க இருந்தாலுமே நம்ம ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம். நம்ம ப்ராப்ஷலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பிக்கப் அண்ட் ட்ராப் இருக்கும் மக்களே. இப்போ சைட்டுக்கு வராங்க அப்படின்னா எவ்வளோ பேமெண்ட் கொடுத்தா டாக்குமெண்ட் கொடுத்துருவீங்க? ஜஸ்ட் நம்ம 1 lakh பிளாக்கிங் அட்வான்ஸ். சைட்டுக்கு வந்து பார்க்குறாங்க, உங்களுக்கு ஒரு பிடிச்ச யூனிட் ஒன்று இருக்கும். ஸோ அந்த யூனிட்டை பிளாக் பண்ணணும்னா 1 லட்ச ரூபா கொடுத்தா போதும், நம்ம பிளாக் பண்ணிடலாம். ஸோ பிளாக் பண்ணிட்டு அவங்களுக்கு பேரண்ட்ஸ் டாக்குமெண்ட்டும் நம்ம கொடுத்துருவோம். ஸோ அதை வச்சு லீவ் செக் பண்ணிட்டு ஃபர்தர் ப்ராசஸ் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ டாக்குமெண்ட் வந்து புக் பண்ணுறதுக்கு 1 லட்சமோ, நீங்கள் வந்து டவுன் பேமெண்ட் கொடுத்து நீங்கள் இடம் புக் பண்ணுறதுக்கு லோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்சமும் பண்ணிட்டு இருக்காங்க மக்களே. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேப்பம்பட்டி சரௌண்டிங்கில் நீங்கள் வந்து இடம் தேடிட்டு இருக்கீங்க
இருக்கீங்க, அதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியே ஆஃபரோட தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உடனே சைட் விசிட் புக் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு ரியல் எஸ்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நிறைய தெரியணும், ப்ராப்ஸல் மட்டும் இல்லைங்க, ப்ராப்ஸ்லேயே எக்கச்சக்கமாக ஆஃபர் போட்டிருக்காங்க, அது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப நன்றி பிரதர். தேங்க்யூ.